கலைஞர். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, கலைஞர் வந்து மிகப்பெரிய தலைவர். எனக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட்டு வந்து அவர் பேசுற தமிழ் தான் வந்து எனக்கு வந்து பாடமா இருந்துச்சு. எப்பவுமே எனக்கு என்ன கோபியில நான் படிச்சுட்டு இருக்கும்போது தமிழ் லாங்குவேஜ் வரும். ம். அப்ப அத குடுத்து என்ன பண்ணுவாங்க, இவரோட ஸ்பீச் இருக்கு பாரேன், அதுல வந்து மிமிக்ரி பண்ணுவான் ஒருத்தன். டீ கடையில உட்காந்து ஜாலியா பசங்களா உட்காந்து எனக்கு என்னமோ அந்த வாய்ஸ் ஒரு மாரி யூனிக்னெஸ் இருந்தது. அவர் பேசுற மாரியே பேசுவாங்க. என்னடா அது வந்து பராசக்தி டயலாக்டா அது. ஓடினால் ஓடினால் வாழ்க்கையின் ஒரு நல்லா இருக்கே! அப்டின்னு தமிழ் படிக்க ஆரம்பிச்சேன். அங்க தான் ஸ்டார்ட்டிங்கே. ஹி இஸ் த ரீசன் ஃபார் தட். அண்ட் மோரோவர் அவரோட சொந்தக்கார பொண்ணு தான் நான் கல்யாணம் பண்ண வேண்டியது. அவங்க சொந்தக்காரன்னா, பண்ண வேண்டியது. கலைஞர் ஃபேமிலில கரூர்ல பண்ண வேண்டியது. ஐ திங்க் ஜம்காலம் பிசினஸ். அவங்க பண்ண வேண்டியது. அந்த ஜம்காலம் பிசினஸ மாப்பிள பார்த்துக்கணும். ஜாலியா இருந்திருப்பேங்க. போய் நடிச்சு கஷ்டப்பட்டு போய் அடி வாங்கி திட்டு அதெல்லாம் வேணாம். என்னைய அது பரவால்ல. ஆனா நான் ஆக்டர் ஆகணும்னு எழுதிருச்சு, நான் ஆக்டர் ஆயிட்டோம். பட் இருந்தாலும் ஜம்காலம் பிசினஸ் பண்ணது என்ன ஜாலியா உட்காந்துருக்கணும். பட் எனிவே கரூர்ல தான் மாப்பிள்ளையா இருக்கணும். இப்ப கரூர் பாரு எவ்வளோ ஃபேமஸ் ஆகுது பாருங்க. அண்ட் கிரேட் லீடர் அண்ட் மோர் ஓவர் வந்து என்னன்னா ஃபேமிலியோட அவருக்கு ஃபேமிலி மேல இருந்த லவ் நெகட்டிவா தப்பா பேசலாம். பட் ஒரு அப்பானா அப்படிதான் இருக்கணும். the love for he gave for his children, wife, son பெரிய விஷயம். சல்யூட். சரி, இப்பயும் ஹேப்பியா தானே சார் இருக்கீங்க? ஆமாமா. லவ் மேரேஜ் பண்ணீங்கன்னு எல்லாம் கேள்விப்பட்டோம். ஹாப்பி தாங்க. ஆ. எல்லாம் ஹாப்பி. ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி எவ்வளோ வருஷம்னு சொன்னா வயசு தெரிஞ்சிடும். சரி அந்த பொண்ணு எப்படி இருந்திருப்பான்னு ஒரு கற்பனை. எப்படி இருந்திருப்பா? ஓ! அதனால சரி அது வந்து நினைக்கும் போது உங்களுக்கு எவர் கிரீனா உள்ளுக்குள்ள நிறைய விஷயங்கள் பாரதிதாசர் படம் மாரி போகும். ஸோ அது நினைச்சு பார்க்குறப்போ தப்பில்ல சார்.